இங்கே ஒப்பா. ஸோ ஹாய், இன்னைக்கு பிள்ளையார் ஆரம்பிக்கும் போதே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா என்னோட கால் தட்டி விட்டு பெரிய சுழியாக போட்டான். ஓகே, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கேட்கல யாரும் கேட்கல. நான் சொல்லியிருப்பேன். கேட்டேங்க, எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்கெல்லாம் கேட்டாங்க, ஒரு மியூசிக் வீடியோ போட செல்ஃப் Q&A பண்ணோம்ல, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கேட்டுருப்போம். இந்த டேலண்ட் கொஸ்டின் வந்துச்சு. அப்புறம் பர்பஸ்க்கும் மியூசிக்கு சிங்கிங் அண்டு எடிட்டிங் தான் சொன்னோம். ஸோ அதே மாதிரி சிங்கிங் ஒரு பாட்டை தான் பாட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாட்டு பாட கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மஞ்சுமல் வாய்ஸ், குணா கேவ்ஸ். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தங்காது செந்தேனே, எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராலி லாலியே லாலி லாலியே, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் சௌக்கியமே, எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டுது, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் சௌக்கியமே, உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தங்காது செந்தேனே, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த அழுகை வந்தது, எந்த தப்பு படிக்கிறேன். ரைட் நவ் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் லைன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, எண்ணி பார்க்கையில் ரைட் நவ் ஐ எம் சிங்கிங் ராங் லைன்ஸ், ஏன்னு எனக்கே தெரில. ஸோ வாங்க நம்ம அடுத்த லைனை பார்க்கலாம். கண்மணி அன்போடு காதலன் நான் கருதவே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் சௌக்கியமே, எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டுது, ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் கடிதமே. ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸான நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்ட மாதிரி நம்ம ஒரு சாங் போட்டாச்சு. ஸோ இது மாதிரி இன்னொரு சாங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னால் நான் செய்ய மாட்டேன், செய்வேன், ரொம்ப கெஞ்சினாலும் செய்வேன். சும்மா இப்படி பாடு அப்படின்னு சொன்னால் பாட மாட்டேன்.
அவங்க யூடியூப்பில் போட சொன்னால் போட மாட்டேன். அவங்க அங்கே நேராக வந்து பாட சொன்னால் பாடி காட்டுவேன், கண்டிப்பாக காட்டுவேன். ஆனால் நேராக பாட சொன்னால் பாடுவேன். யூடியூப்பில் பாட சொன்னால் அங்கே கேட்கணும், அப்போ தான் பாடுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவே இப்போ போட்டுருவேன். இப்போ ஒரு கமெண்ட் வந்தால் கூட நான் கடகடன்னு இப்போ வேறு ஏதாவது பாட்டு ரெடி பண்ணி மெமரைஸ் பண்ணி எழுதி போட்டுருவேன். ஏன்னா நீங்கள் தான் அவர் ஃபேன். ஓகே, இப்போ வாங்க, வீடியோ முடிஞ்சுது. ஸோ இங்கே ஒரு ஸ்டிக்கர் வரும், அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காமெடியாக இருக்கும், அதனால அழகாக இருக்கும். ஐ லைக் இட். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். வீடியோ எத்தனை நிமிஷம் அப்படி இருக்கும்? 50 நிமிஷம் 47 செகண்டா? சரி, முடிச்சுக்கலாமா? ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும்னா ஒரு கமெண்ட் போட்டு, ஒரு லைக் போட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு, எல்லாத்துக்கும் இப்படி காட்டுவேன். ஒரு கமெண்ட் போட்டு, ஒரு லைக் போட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு, அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணுவோம்ல. எதில் ஷேர் பண்ணுவோம்? எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேவா? ஷேர் பண்ணிடுவீங்கல்ல? ஷேர் பண்ணிடுன்னா நான் கிளம்புறேன், நான் கிளம்ப மாட்டேன். ஷேர் பண்ணிடுவீங்களா? ஓகே, பாய்.